திமுகவுடன் கூட்டணி வைப்பதே நல்லது. ஓபிஎஸ்க்கு அவரது ஆதரவாளர்கள் நெருக்கடி தருவது ஏன்? பழனிசாமி ஒரேயடியாக அதிமுக வழியை அடைத்து பூட்டிவிட்டதால் ஓபிஎஸ்ஐ திமுக பக்கம் வண்டியை திருப்ப சொல்லி அவரது ஆதரவாளர்கள் நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். அதிமுகவில் இணைய நான் தயாராக இருக்கிறேன். பழனிசாமி தயாரா என ஓபிஎஸ் கேட்ட பிறகும் அவரை பழனிசாமி அதிமுகவில் சேர்க்க மறுப்பதன் பின்னணியில் தென் மாவட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் இருப்பதாக சொல்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசிய தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சிலர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தவறவிட்டதற்கு தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு சரிவும் முக்கிய காரணம். கட்சிக்குள் அப்போது நிலவிய நீயா நானா சண்டையில் இபிஎஸ் மீண்டும் முதலமைச்சர் ஆகிவிடக் கூடாது என்பதில் ஓபிஎஸ் தரப்பில் சிலர் தீவிரமாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்ட தென் மாவட்ட தொகுதிகளில் ஏனோ தானோ என தேர்தல் பணிகளை மேற்கொண்டார்கள். இபிஎஸ்க்கு ஆதரவான குறிப்பிட்ட சிலரை தோற்கடிப்பதற்காக உள்ளடி வேலைகளையும் பார்த்தார்கள். ஆனால் அதையும் மீறி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இருப்பினும் இபிஎஸ் மீண்டும் முதல்வராக வர முடியவில்லை. இதையெல்லாம் மனதில் வைத்துதான் தேர்தல் முடிந்ததுமே தென் மாவட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் இருவர் ஒற்றை தலைமையாக இபிஎஸ் வரவேண்டும் என்ற கோஷத்தை முதல் குரலாக எழுப்பினார்கள். அதன் பிறகு ஓபிஎஸ் எப்படி ஓரங்கட்டப்பட்டார் என்பது ஊருக்கே தெரியும். ஆக இப்போது இபிஎஸ்ஐ நினைத்தாலும் தென் மாவட்டத்தில் இருக்கும் நிர்வாகிகள் சிலர் ஓபிஎஸ்ஐ மீண்டும் உள்ளே கொண்டு வர விடுவதாய் இல்லை என்றனர் தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள். ஓபிஎஸ் ஆதரவாளர்களோ என்ன பண்றதுனே தெரியல, பழனிசாமி கட்சிக்குள் சேர்க்க முடியாது என்று சொன்ன பிறகு அடுத்து என்ன செய்வது என மாவட்ட வாரியாக விசுவாசிகளிடம் கருத்து கேட்டு வருகிறோம். திமுகவுக்கு செல்வதா, தாவேகா பக்கம் போவதா, அல்லது அந்த இரண்டில் ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என பல விதமான ஆலோசனைகள் நடக்கிறது. தாவேகாவில் சேர்ந்தாலோ அல்லது அந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலோ அதிமுக தோற்க காரணமாக இருப்போமே தவிர அதனால் நமக்கு எந்த பலனும் இருக்காது என பெரும்பாலான நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிடம் கருத்து சொல்லி இருக்கிறோம். அதற்கு பதிலாக திமுகவில் இணைந்தால் உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைப்பதுடன் ஆதரவாளர்கள் சிலருக்கு எம்எல்ஏ ஆகும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று அவருக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம். இனிமேல் இறுதி முடிவு எடுக்க வேண்டியது ஓபிஎஸ் தான் என்றனர் அவரது ஆதரவாளர்கள்.